கடிகாரத்தில் சரியாக 5 மணி உள்ள போது மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடையே உள்ள பெரிய மற்றும் சிறிய கோணங்களின் மதிப்புகள் என்ன அப்படின்னு கேட்க, மதிப்புகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதா. அப்ப ஒரு கடிகாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த கடிகாரம் இப்படி இருக்கு, அதோட டிகிரி மொத்தம் எத்தனை வட்டம்னால எத்தனை டிகிரி சொல்லியிருக்கேன், 360 டிகிரி சொல்லியிருக்கேன். இப்ப இங்கதான் 12 இருக்கும் இல்லையா, இங்க 3 இருக்கும், இங்க 6 இருக்கும், அப்ப இங்கதான் 5 இருக்கும், இங்க 4 இல்லையா. ஓகே, இப்ப நமக்கு மணி முள்ளு 5ன்னு மணி சொல்றாங்க. அப்ப மணி முள்னா சின்னதா இருக்கும், இங்க இருக்கும். இங்கதான் நிமிட முள் இருக்கும். இப்படிதான் கடிகாரம் இருக்கும். இதுல என்ன கேட்டிருக்காங்க, மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடையே உள்ள பெரிய மற்றும் சிறிய கோணங்களின் மதிப்பு என்ன. இப்ப இதுதான் பெரிய கோணம், இதுதான் சிறிய கோணம். இப்ப இதுக்கு இடையான மதிப்பு மொத்தம் 180 டிகிரி தான் வரும். இங்க ஆப்ஷன் பாருங்க, ஏவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 220, 140. அடுத்தது பிக்கு 210, 150. சிக்கு 200, 160. டிக்கு 190, 170. இது எல்லாமே ஆட் பண்ணா 360 டிகிரி தான் வருது. ஆனா நமக்கு இங்க இருக்கிறது நம்ம சொல்லிட்டோம் எப்படி இருக்கும். அப்ப நம்ம இந்த 360 டிகிரி பாகைய 12ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்குது, ஒரு பாகை அந்த 12ல இருந்து 1 வர வரைக்கும் 30 டிகிரி கிடைக்கும் இல்லையா. அப்ப அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இப்ப 5 இங்க மணி முள்ளுக்கு 5 வரைக்கும் இருக்கு. அப்ப 5 × 30னா என்ன கிடைக்கும், 150 டிகிரி. அப்ப இதான் சிறிய கோணம். சிறிய கோணத்தினோட அளவு 150 டிகிரி. 150 மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே 360 இருந்து சப்ராக்ட் பண்ணி போட்டாலே 210 நம்மளால சொல்ல முடியும். நம்ம இன்னொன்னு இந்த பக்கமும் கண்டுபிடிங்க. அப்ப இந்த பக்கம் இங்க 6, இங்க 1 7 இல்லையா. அப்ப 30 × 7 கண்டுபிடிங்க. அப்ப என்ன டிகிரி வருது, 210 டிகிரி வருது. அப்ப பெரிய கோணத்தின் அளவு 210, சிறிய கோணத்தின் அளவு 150. இதுதான் இதுக்கான விடை. ஓகேவா.